ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்ச, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டிக்கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டேனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான்.
வா வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க.